எந்த அண்ணாவை? எந்த அண்ணனா? என் தரும அண்ணாவை. தர்ம அண்ணாவை என் மனதிலேயே எப்படிதான் நினைத்து புடிச்சு வந்துறீமா? எப்படியோ நினைச்சு வந்துக்கிறீங்க. டேய் காவலன், உலகத்திலே மலர்களிலே சிறந்த மலர் சிறந்த மலர் தாமரை மலர் என்று சொல்லலாம். தாமரை மலர். தாமரையிலே வெந்தாமரை வெந்தாமரை செந்தாமரை செந்தாமரை ரெண்டு இருக்குது சொல்லுவாங்க. அப்படி வெந்தாமரை அமரக்கூடிய சரஸ்வதி சமமாகவும் செந்தாமரை அமரக்கூடிய லட்சுமிக்கு சமமாகவும் நானும் நினைச்சு வந்தேன் மனசுல. அந்த அளவுக்கு நினைச்சு பார்த்து வந்துக்கிறீங்க. ஆனால் யாக ஒன்று செய்து அனைத்து அரசாங்க வரவேற்று அனைவரை ஏமாற்றி எப்போது எனக்கு பத்த கொடுத்தானே அப்பவே அவருடைய மரியாதை கேட்டுனாடா. மரியாதை அவரே கேட்டுனாரு நினைக்கலாம். நீங்க எல்லாம் சிசுபல மகாராஜா ஏன் பைத்தி மாதிரி கத்தினுங்கிறாரு. நில்லு நில்லு, அங்க பாரு. பைத்தி மாதிரியா நினைக்கலாம். இவர் ஏன் கொடுக்க வேணான்னு சொல்றார். ஆமா, கேள்வி வச்சது மனசுல. இவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? இதை கேட்டாவது நீங்க மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இவனை தெய்வம் வச்சுக்கிறதா இல்ல வேணா நீங்க முடிவெடுக்கிறதுக்கு அப்புறம் சாமி போட்டா வந்து கேட்டி போட்டுணும். நான் சொல்றது கேட்டி போட போறாங்க பாருங்க. வீட்டுக்கு போனே முதல் வேலையா தான். அவன் எப்ப போட தெரியுமா? திருடன் 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 சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எப்ப நமக்கு பொருள் கிடைக்கலையோ அப்ப திருடுவாங்க. எப்ப நமக்கு பொருள் இல்லையோ அப்பதான் திருடுவாங்க. எப்ப பணம் அப்ப திருடுவாங்க. ஆமா, திருடத்துக்கு காரணம் இருக்கும். ஆனா திருடுற தொழில் குழந்தைல இருந்தே கூடவே வருது பையன். ஓ, சின்ன குழந்தைல இருந்தே. இவன் குழந்தை இருந்து என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணாரு? யாருடைய வேலை தெரியுமா? யாருடைய வேலை? ஆடு மாடுகளை ஓட்டி செல்வது, பாலை கறப்பது, பாலை கறந்து அதை காய்ச்சி வெண்ணையை மாற்றி விற்கிறதான் உடைய வேலை. ஓஹோ, இவன் என்ன பண்ணுவான்? இந்த வெண்ணெய்னா ரொம்ப இஷ்டம் உனக்கு. ஓ, வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். நக்கத்தா வெண்ணெய் நல்லா இருக்கு டேஸ்டா. இவன் என்ன ஆகுனா நக்கத்துனோட கலடே பிரச்சனை இல்லடா. நீ நல்லா கேக்கல, நான் சந்தோஷப்படுவேன். இது நீ வேலை செஞ்சு கோவம் வந்துரும். இவன் நக்கத்தை கூட சொல்ல தப்பு கிடையாது. ஆமா, வெண்ணெய்னா இவன் கொஞ்சம் இஷ்டம். இவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணாரு? நேரா போவாம்பா, ஆச்சாரி வீட்டுக்கு போவாம்பா. ஆச்சாரி வீட்டுக்கு வெண்ணெல்லாம் திருடி சாப்பிட்டுருவாரு. ஆச்சாரி எல்லாம் பாப்பாங்க. என்னடா இது தினமும் வெண்ணெய் திண்டு போயினே இருக்குது. கேந்தாதான் ஒருவேளை பூனையோ நாயோ ஏதோ சாப்பிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாங்க? உரியல வெண்ணையை கட்டி உரிய கட்டி மேல தொங்க விட்டுருவாங்க. வீட்டுக்கு உரின தெரியுமா? இப்பெல்லாம் பானை மேல பானை வச்சு கட்டுவாங்க. அது உரி அது மாதிரி கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? குழந்தை வருவான். குழந்தை கட்டுமா? கட்டாது. எவன மேல திருட 10 பேர் கூட இருப்பான். உங்க கூட்டாளி வர வைப்பான். 10 பேரையும் ஒண்ணு மேல படுக்க வச்சுட்டு மேல ஏறி நின்னு மொத்தத்தையும் வாரி சாப்பிட்டு இருப்பான். சாப்பிட்டா கொஞ்சமா குடுணும் இல்லையா? கொடுத்து இல்லையா? ஓதி மாட்டானுங்களா? என்ன பண்ண தெரியுமா? அதனால கூட சாப்பிட மாட்டான். அங்க இருந்து மீதி சாப்பிட்டு மொத்த கீழே போடுவான். கீழே போட்டா இப்பதான் நம்ம வீட்டுல டைல்ஸோ காரையோ போடுறாங்க. அந்த காலத்துல சாணி போட்டு மொழிப்பாங்கப்பா. சாணி மொழிடுவான், அதுல போட்டு இப்படி ஒரு குழப்பு வாரி தோன்ற இவனுக்கு முதல் தாம்பலாம் அப்படியே சாப்பிட்ற கம்நாட்டிடுறான். சரி, பழங்கால திருடன் உருளாக போடுவான். ஆமா, பொம்பளை பாத்துடுவாங்க. கண்டுபிடிச்சிடுவாங்க. படவாங்க பிடிச்ச என்ன பண்ண தெரியுமா? பிடிப்பாங்க. கட்டி அடி தாங்க முடியாது. இவன் என்ன பண்ணுவான்? ஓடி செல்வான். அந்த பெரிய பிடித்து கொள்வான். அம்மா தாயே விட்டுருங்கம்மா, நாளை வரமாட்டியா? விட்டுருங்கம்மா. மகாராஜா, நீ வேற காலைல முட்டி போட்டு என் காலில் வீந்து அழுகுற. காசு எப்பவுமே கிடையாதுங்க ஐயா, உண்மையிலே கிடையாது ஐயா.
நான் துடுல போய் காலையில பேசுறேன் பார்த்தேன். டேய் ஆ, இது மாதிரி பொம்னாடி கால பூச்சி அந்த கம்னாடி கால முகத்தாம்புல ஓ, அவரு பொம்பளை கால பிடிச்சி அழுவாரு. ஏன்னா ஆ, கொஞ்ச நாள் குழந்தை ஊன்றிய கூட பெண்கள் எல்லாம் பெண்கள் இப்ப நம்ம எல்லாம் அப்படி உட்கார்ந்தா அப்படியே ஏந்துப்போம். விழுந்துரும். ஆனா பொம்னாட்டிங்க அப்படியே ஏந்துக்க மாட்டாங்க. எழுத மாட்டாங்க. கை வச்சு ஏறும்போது காலத்தை பூமியில ஊன்றி ஆ, எழுதுகிற ஆளுங்க. ஆமா, அப்படி அப்படி. பெண்களை காலை பிடித்து கெஞ்சி கொடுத்த கம்னாடி கால முகத்தாம்புல ஆமாங்க, ஆமாங்க. சரி சின்ன வயசு அறியாத பையன் கொஞ்சம் ஏதோ ஏதோ பண்ணிடலாம். திருட வேலை செய்யலாம், தப்பு கிடையாது இல்லையா? ஆ, அது மன்னிச்சு விட்டுலாம்பா. ஆ, அது மட்டுமா வேற என்ன? விளம்ப தெரியுமா? என்ன பண்ணாரு? மகாராஜா கூத்தாடி முடிச்சுட்டு வீட்டுல போய் என்ன வேலை? காவங்கரையும் ஆடு ஓட்டு போறதான் வேலை. அவனும் அந்த வேலை பண்றான். கரெக்டா பண்றீங்களே. அந்த மாதிரி ஆ, என்ன பண்ணுவா? வீடு ஓட்டு. வா, என்ன சொல்ல போறீங்க? டேய் காவல், ஆ, உன்னை பாத்தியா? என்னங்க ஐயா? ஒரே கருப்பு கருப்பு. கருப்புடாடி. ஆமா, ஃபுல் பிளாக். இவன் மட்டுமா கருப்பு? மேல போன கம்பளி ஆடை ஆடை அதுவும் கருப்பு. அதுவும் கருப்பு. கையில வச்சுக்கிற ஊதாங்கல் மாரி சின்னதா ஊதாங்க புல்லாங்கல். அதுவும் கருப்பு. புல்லாங்கல்ல கருப்பு. டேய் ஆ, போட்டுக்கிற செருப்பு செருப்பு. அதுவும் கருப்பு. அதுவும் கருப்பு. ஓட்டு போற வெள்ள ஆடு வெள்ளாடு. பேரு தான் வெள்ளப்பா. பேருக்கு தான் வெள்ளாடு. ஆனா அதுவும் கருப்பு. ஆமா, ஆடு மாய்க்கிறது எதுவும் தடிகோலையா? தடிகோலு. அந்த தடிகோலும் கருப்பு. தடிகோலு கருப்பு. சாபநிலை இடையில ஆமா, கஞ்சி பல்ல கட்டுமா? கஞ்சி பல்ல கஞ்சி பல்லா. அந்த கஞ்சி பல்லும் கருப்பு. கருப்பு. அந்த கஞ்சி பல்ல கீழே வச்சுட்டா ஆ, அதுல வாய் வைக்கலாம்னு சொல்லி அப்படியே ஒண்ணு ஓடியாரான். என்னது? உங்கள் என்றால் நாய். எப்படி வரும்? ஆ. சவாரி மகாராஜா, நான் இவ்வளவு பேர் நாக நீட்டு. உங்கள் என்றால் நாய். ஆனா நாயும் கருப்பு. எங்க கீழே வச்சுட்டா நாய் சாப்பிடும் சொல்லிட்டு ஆ, மரக்கிளையில கடிச்சு கட்டிட்டு மரத்துல கட்டி ஆடு மேய்க்கும் போது ஆ. அந்த கஞ்சி பழ மூக்கை விட மண்டை இங்க அக்கா காக்கா. அதுவும் கருப்பு. கருப்பு. இவனை கண்டாலே வெறுப்பு. ஆ. இவன் கெட்ட போனாலே அடிக்கிற இடம் மரப்பு. இது எல்லாம் இது எல்லாம் சொல்லுது ஒரு பொறுப்பு. டேய், ஆ, ஒரே இடம் மரப்படையாப்பா. உனக்கு நாத்தம். ஐயோ, கெட்ட போமுண்டா. மகாராஜா உங்க மேல நீ சென்டேஷன் வண்டி. ராஜா பத்தி பேசக்கூடாது. ஆ, ஆ, ராஜா பத்தி பேச தகுதியும் கிடையாது அவனுங்களா. டேய் ஆ, அப்படிதான் ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கிறாங்க. என்னது? எல்லாமே கருப்பு. ஆடு மேய்க்கிறான் ஆ, இல்லையா? ஆமா. கிருஷ்ணா தெரியுமா? கிருஷ்ணா. கிருஷ்ணா தெரியுமா? கிருஷ்ணனா சுட்டி நீல போடுவாங்க. சமஸ்கிருதத்துல கிருஷ்ணன்ற கருப்புன்னு அர்த்தம். கருப்பு. அவன் கரப்பேன். கரப்பேன். அவன் கிருஷ்ணன் நம்ம கூப்பிடுறான், மரியாதை கூப்பிடுறான். அவன் பேர் கரப்பன் தான் பேரு ஆ, ஆ, ஆ. இல்லையா? ஆமா. டேய், அதை விடுப்பா. ஆடு வந்து மேய்க்கிறான்பா. ஆடு மாடு மேய்க்கிறார். மேய்க்கிற நேரத்துல ஆ, திடீர்னு மழை வந்துச்சும் ஆ. நீ என்னப்பா பண்ணுவ? பதில் மட்டும் மழை வந்தா போட கொடுப்பாரு. கோடை அந்த காலத்துல கோடை. டேய், ஆ, என்ன பண்ணணும்? நான் மரத்துக்கு போய் ஒதுங்கணும். மரத்துக்கு கீழே கோயில போதா ஒழிச்சுப்பாங்க இல்லையா? ஆனா ஆ. இவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். வேற என்ன பண்ணுவாரு? 4 முட்டி 4 கல் வச்சுப்பான்பா. 4 முட்டிக்கு 4 கல்லு. முட்டி போட்டு படுத்துக்கின்னு ஆ. மேல ஜம்மாவுடைய கவுத்துட்டானா கவுத்துட்டானா? டேய், ஆ, அது என்னத்தான் அடைமழை பெய்தாலும் அடை மழை பெய்தாலும் ஒரு சொட்டு மழை அவன் மேல விழாதுடா. விழாது. நீ சொல்லலாம், பரவாயில்ல, நல்லா யோசிக்கிற